Hello friends, welcome back to my channel Enna Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். ரொம்ப சூப்பரா இருக்கும். தர்பூசணி பழத்துல ஒரு ஐஸ்கிரீம்ங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தர்பூசணி பழம் ஒரு குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. பால் 1 கப், ஜீனி 1/4 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நல்லா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி வந்துடும் பாருங்கள். நல்லா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கட்டை இல்லைன்னா ஒரு உலக்கு வச்சு இந்த மாதிரி அதை நல்லா இடித்து நல்லா எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நல்லா ஃபுல்லாக ஐஸ் க்யூப்ஸாக இருக்கிறனால அரைக்கிறதுக்கு ஒழுங்காக அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஓரளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. அதிகபட்சம் ஒரு 1/4 கப்புக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. இல்லை பால் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 கப் பால் சேர்த்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் அதாவது ஜீனி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சிடாதீங்க. ரொம்ப கட்டி கட்டியாக வந்துருச்சுன்னா மாதிரி நமக்கு ஐஸ்கிரீம் ஒழுங்காக வராது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதும் நல்லா கரைஞ்சி நல்லா வந்துடும். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலன் மிக்ஸ்சரில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு மெத்தட் இந்த மாதிரி ஐஸ் மோல்லையோ இல்லை கிளாஸ்லேயோ ஊற்றி கூட நீங்கள் குச்சி ஐஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 to 7 மணி நேரம் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 to 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ 7 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அது ஈஸியாக டிமோல்ட் ஆயிரும். பாருங்கள், சூப்பரான வாட்டர்மெலன் ஐஸ் ரெடி. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வீட்டிலே இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வருது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட அதில் நம்ம அந்த அரிசி மாவு சேர்த்ததெல்லாம் தெரியவே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ஆர் ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபிஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.